அவரை நோக்கி பார்க்க 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 நமக்குள்ளே அந்த பலனானவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்து கொண்டிருந்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் அன்பானவர்களே. 12 வருடமாய் ஒரு ஸ்திரீ பயங்கர அவஸ்தையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12 வருட போராட்டம் அவ வாழ்க்கையில பயங்கரத்தை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்திலே, மார்க் 5:25 இருந்து இந்த காரியங்கள் இருக்குது. அதுல சொல்லப்படுகிறது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 26 சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சூழ்நிலை எப்படி இருக்குது? அவ சூழ்நிலை எப்படி இருக்குது? அதிகமான வருத்தம். அல்லேலூயா, அதிகமான வருத்தம். அவ சொத்து முழுவதையும் விற்றுட்டான்னு போட்டிருக்கு வேதத்துல. அல்லேலூயா. சொத்து முழுவதையும் விற்றுமே அவளுக்கு இருக்கிற அந்த வியாதி நீங்கல, வியாதி நீங்கல. அவள் அதுவரைக்கும் வெட்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள், துயரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், வருத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதில் எப்படி? இரட்டைத்தனையாய் வரும். ஹல்லேலூயா. இரட்டைத்தனை என்பது ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இரட்டைத்தனை அப்படி சொல்லப்படுது. இந்த அம்மாவுடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பக்கம் சொத்து போயிருச்சு, வியாதி பயங்கரம், போராட்டம், வருத்தம், இதுதான் அவர்களுடைய பார்வையா இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் எல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த 27வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 27ல அவள் சொல்லுகிறாள் அந்த இடத்துல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா. அன்பானவர்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்ற போது அவளுடைய பார்வை மாறுகிறது. அவளுடைய பார்வை எங்க இருந்துச்சு? வருத்தம், சொத்து போயிருச்சு, போராட்டம், பிரச்சனை, தன் வியாதி தீரல. எத்தனை வருஷமா? 12 வருஷமா, 12 வருடமா, 12 வருடமா ஒரு போராட்டமான வாழ்க்கை. அந்த போராட்டமான வாழ்க்கையில அந்த போராட்டத்தை தான் அந்த மகள் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு பீரியட்ல அவளுடைய பார்வை மாறுகிறது. ஹல்லேலூயா. அவளுடைய பார்வை மாறுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, எபேசியர் புத்தகம் சொல்லுகிறது 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அவரை பற்றி அறிகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அவரை பற்றி அறிகிறது என்பது நீளம், அகலம், உயரம், ஆழம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உணரும் பொழுது அந்த 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவு கெட்டாத அந்த அன்பு. ஹல்லேலூயா. இந்த மகள், இந்த ஸ்திரீ என்ன பண்ணா அப்படின்னா, ஆண்டவரை குறிச்சு நீளம், அகலம், ஆழம், உயரம், நீளம், அகலம், ஆழம், உயரம், இவர் எப்படிப்பட்டவர்னு எல்லா பக்கத்திலையும். இப்ப பாருங்களேன், இந்த ஹால் இருக்கு, இது நீளம், அகலம், உயரம், ஆழம். ஹல்லேலூயா. இதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? இந்த நீளம், அகலம், ஆழம், உயரத்தை எப்படி பார்க்க முடியும்? அங்கிருந்து பார்க்க முடியுங்களா? இங்கு வந்தாதான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே, இது கிறிஸ்துவின் சபை, இதற்குள்ள வரும்பொழுதுதான் இது எவ்வளவு அகலம், இது எவ்வளவு உயரம், இது எவ்வளவு ஆழம். அது மாதிரி இன்னைக்கு அவ பார்வையை மாத்துறா. பார்வையை மாத்தி எங்க வர்றா அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஆழம், கிறிஸ்துவின் அகலம், கிறிஸ்துவின் உயரத்தை உயர உணர 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 அறிவு கெட்டாத அந்த வசனம் சொல்லுகிறது 3:19, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. அப்படின்னு ஹல்லேலூயா. நீங்க அவரை அறிய 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 அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அறிய 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 உங்களுக்குள்ள அனுக்கிரகம் பண்ணுகிறவரை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அனுக்கிரகம் பண்றவங்களை பார்க்கறீங்க. அப்ப இந்த ஸ்திரீ என்ன பண்ணா? அறிய ஆரம்பிச்சிட்டா.
2 பேதுரு 3:18 சொல்லுகிறது. பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். அல்லேலூயா. வளர 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 என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தோம், ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு. இந்த இடத்துல ஆலோசனை உண்டாகும். ஆலோசனையின் ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. அறிவை உணர்த்தும் ஆவியானவர், ஆலோசனையை உண்டாக்குற ஆவியானவர் என்று ஏசாயா 11:2 வாசிக்கிறோம்ல. அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, இவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோன்னே இவளுக்குள்ளே புதிதான எண்ணங்கள் உண்டாகிறது. புதிதான எண்ணம். ஆண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். ஷீபா காபா தாராம். அன்பானவர்களே, அவரை அறியும் பொழுதுதான் புதிதான எண்ணம் உண்டாகிறது. அல்லேலூயா. அவரை நீங்க அறிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆலோசனை தருங்கிறவர் பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அப்ப இந்த ஸ்திரீ அவர் அறிய ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு புதுசான ஒரு எண்ணம். நான் அவ வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிருவேன். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டா நான் சுகம் அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு புதிதான ஒரு எண்ணம். சாதாரண நபருக்கு வருமா இந்த மாதிரி? சாதாரண நபருக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படிலாம் அவன் நினைக்கல. மாறாக அவன் என்ன நினைத்தாள்? என்ன நினைத்தாள்? நல்ல கவனிங்க. என்ன நினைச்சா? வஸ்திரத்தை தொட்டுவேன், வஸ்திரத்தை தொடுவேன். அன்பானவர்களே, இது வந்து சூப்பர் நேச்சுரல் ஒரு சிந்தனை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை. பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மனநிலை. அப்ப அந்த கிறிஸ்துவின் மனநிலை எப்ப வரும் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அவரை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் மனநிலை, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிப்பார். பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, அவரே உங்களுக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ராபா ஷாகா பாகா தாரா வரா காதாரா. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வெளிப்படுறாரு அப்படின்னா, அவரை அறிய 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 அறிய. அதனாலதான் அந்த எபேசியர்ல பார்த்தோம், அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இதெல்லாம் உணர 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 என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஹல்லேலூயா. அந்த வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணங்கள், சிந்தனைகளை இந்த ஆண்டவர் இயேசு ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. என்ன பண்ணா? அறிய 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 அவளுக்குள்ளே ஒரு புதிதான ஒரு ஆலோசனை, இந்த உலக மனிதர்கள்லாம் எண்ணாத ஒரு ஆலோசனை வருகிறது. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே. ஹல்லேலூயா. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனைய அவ என்ன பண்ண தெரியுமா? செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான். வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று யாக்கோபு 1:21 சொல்லுகிறது அல்லவா? அப்ப அந்த யாக்கோபு 1:21 என்ன சொல்லுது? கேட்கிறோம், அதை செய்யணும். அப்ப தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, புதிய புதிய ஆலோசனைகள் வருகிறது. இப்ப நீங்கள் வீட்டிலே தனியாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் கிறிஸ்துவின் மனநிலையை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணி அவர் விருப்பங்களையும் செய்கைகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அப்படி வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அதை செயலாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை செயலாக்க வேண்டும். அப்ப இவளுக்குள்ள ஒரு புதிய ஆலோசனை வந்துருச்சு, வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இந்த வஸ்திர தொங்கல் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஸ்திரீ அந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அவள் உணர்ந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. உணர்ந்திருக்கிறாள். அவ உணர்ந்தனாலதான் அவளுக்குள்ள அந்த ஆலோசனை வந்ததோடு அவ என்ன பண்ணிட்டா? நேரா அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உடனே அந்த 31 ஹல்லேலூயா 29ல உடனே அந்த 28ல பாருங்க, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. பின்னாடி வந்து அவளுக்கு வந்த ஆலோசனை அவ செஞ்சிட்டா. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டா. ஹல்லேலூயா.
வஸ்திரத்தை தொட்ட உடனே மகிமை, glory. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், வெட்கத்துக்கு பதில் இரட்டைத்தனையான பலன். அது எப்படி வரும் அப்படின்னா, இந்த தேவ மகிமை வெளிப்படும் போது வனாந்தரம் நீரூற்றாய் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ மகிமை எப்ப வெளிப்படுது பாருங்களேன். இந்த சாப்டர்ல, இந்த காரியத்துல எப்படி வெளிப்படுது? அறிகிறா, ஆலோசனை உண்டாகுது, அந்த ஆலோசனைய செயலாக்கம் பண்றா, செயலாக்கம் பண்ணும் பொழுது glory. ஆண்டவர் நிக்கிறார் அந்த இடத்துல, நின்னு கேட்கிறாரு. அங்க 30வது வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, கிறிஸ்துவே திரும்பி பார்க்கிறாரு, திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வஸ்திரத்தை தொடக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, இந்த இடத்துல வந்தவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க கூடியவர்கள், தேவ மகிமையை அனுபவிக்க கூடியவர்கள். தேவ மகிமையை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் திரும்பி பார்த்து உங்களை மறைந்திருக்கிற அந்த சூழலில் இருந்து எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. உடனே பாருங்க, அந்த சீடர்கள் சொல்றாங்க, எல்லாரும், ஜனக்கூட்டம் உங்களை நெருக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, ஜனக்கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நீர் தொட்டது யார் என்று கேட்கிறீரே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சர்வ வல்லவரின் பராமரிப்பில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் இல்லைன்னு சொன்னேன். தேவன், நீங்கள் அவரை நோக்கி நோக்கி பார்த்து ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கு வரும் பொழுதும் நீங்கள் ஆழத்துக்குள் வருகிறீர்கள். ஆழத்துக்குள் வரும் பொழுது பிரமிப்பு வரும்னு சொன்னோம். அதே அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைய நாளிலிருந்து இருந்து தொடங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் என்று கேட்ட உடனே அவர் 32 சொல்லுது, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிலும் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவ ஒரு காலத்துல ஒரு இருட்டறையில, ஒரு வெளியில வர முடியாத சூழ்நிலையில, ஒரு மாதிரி தனிமையின் பாதையில இருந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட்டத்திற்கு முன்பதாக வெளியிலே கொண்டு வந்து அந்த ஸ்திரீனிடத்திலே பேசுகிறார். அந்த ஸ்திரீனிடத்திலே சொல்லக்கூடிய காரியம், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ரபா கபா ஷீகா பாகா தாரா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இது இந்த காரியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் மறைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் வேதனைகளை நீக்குகிறவர், சுகமாயிரு என்று சொல்லுகிறவர் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் வெட்கத்துக்கு பதிலான காரியத்தை கொண்டு வருகிறார். அப்ப நீங்க கவனிக்கணும், இந்த இடத்துல எப்படி இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை மாறினது அப்படின்னா, அவர் அறிகிறாள், ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறார். ஆலோசனையை பெற்றுக்கொண்டவள் செயலாக்கம் பண்ணுகிறாள். செயலாக்கம் பண்ணும்போது மகிமை வெளிப்படுகிறது. மகிமை வெளிப்பட்ட பிறகு மறைந்திருக்க முடியல. மறைந்திருக்க முடியாத போது தேவ சத்தம் மீண்டும் பிளஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. ஷபா காதா லபா காதா ரபா. அதனால இந்த நாள்ல, இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றது, உங்க வாழ்க்கையில வெட்கம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், அதை பார்த்தது போதும்ங்கிறார். ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்குகிற காலம் வந்து விட்டது. உன்னை ஆண்டவர் ஒரு சீசனுக்குள்ளே கொண்டு வருகிறார். அடுத்த கட்ட சீசனுக்குள்ளே கொண்டு வருகிறார். நீ பார்த்தது போதும். உன் பார்வையை மாற்று மகனே, உன் பார்வையை மாற்று மகளே. உனக்காக நான் சிலுவையிலே மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காக நான் வாழ்கிறேன், நீனும் வாழ்வாய் என்று சொல்லி இந்த நாள்ல தேவன் உங்கள் மத்தியிலே உங்கள் பார்வையை மாற்ற சொல்லி உங்களுக்கு இரட்டைத்தனையான பலனை தருவேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒவ்வொருவரும் அப்படியே எழுந்து நின்று சொல்லுவோமா, கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷபாபா கதாரா. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நல்ல கைகளை தட்டி, கலங்காதே மகளே,
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. Glory ஷிகபா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ரிபபபபபா. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன். Glory. கலங்கிடவே மாட்டேன். ஜீசஸ், கலங்கிடவே மாட்டேன். தேங்க்யூ அப்பா. நான் கலங்கிடவே மாட்டேன், என் இயேசு கைவிட மாட்டார். ரபா காதா ரபா. தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருவரை நிரப்பட்டு இந்த வேளையில இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் இந்த நாள்ல மறைவதாக, ஒவ்வொருடைய பார்வையும் இந்த நாளிலே கர்த்தர் மேல் உண்டாவதாக, கர்த்தர் மேல் உண்டாவதாக. பார்வை மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கலங்கிடவே மாட்டே.